ஹாய் யூடியூப் ஃபேமிலிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒன் டே விளாக் தாங்க பார்க்க போகிறோம். 3 நாளாகவே எங்கேயும் மழை தாங்க. ஆனால் காலையில் மழை எந்திரிக்கிறப்போ மழை இருந்தது. அதுக்கப்புறம் கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி மாதிரி தாங்க இருந்தது. ஆனால் ஸ்கூல் லீவுன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிட்டாங்க. காலை என்ன டிஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு கொஞ்சம் தான் இருந்தது. அதனால சரி ஓகே, மேகி இருந்தது, அதை வச்சு இன்றைக்கி நூடுல்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பீன்ஸு, கேரட், முட்டைக்கோஸ் எடுத்துருந்தேன். அது கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு என் பொண்ணு நான் கேரட் சீவி தரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சீவி கொடுத்தா. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முட்டைக்கோஸ்லாம் கட் பண்ணேங்க. இந்த ரெசிபியோட இது என் ஹஸ்பண்டு தாங்க செஞ்சு காமிச்சாங்க. இந்த மாதிரி செய்ய நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இந்த மாதிரி அங்கே செஞ்சு சாப்பிடுவாங்களாம் மலேசியாவில். அதனால் அவங்க ஒரு தடவை இவங்க செஞ்சு காமிச்சாங்க. ஆனால் உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி ஓகே, நம்மளும் செய்யலாம் அப்படின்ட்டு தான் நான் அன்றைக்கி இந்த மாதிரி செஞ்சேன். நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் நான் நூடுல்ஸை போட்டிருப்பேன். அது சாங்கில் தான் போட்டிருப்பேன். ஆனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. ஓகே, இன்றைக்கி வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி எடுத்தேன். மேகி ஒரு பாத்திரத்தில் தண்ணியை இது பண்ணி மேகி வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்குவோங்க வடிகட்டி. அதுக்கப்புறம் வெஜிடபிள் எல்லாமே நான் தண்ணியை க்ளீன் பண்ணி தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோங்க. பெரிய வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வெங்காயம் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லை வெஜிடபிள் மட்டும் வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் வெங்காயம் சேர்த்துக்குவேங்க, நல்லாயிருக்கும். அந்த வெங்காயம் சேர்க்குறப்ப அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வெங்காயத்தை வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா சேர்த்து வதக்கி விட்ருங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காய்கறி எல்லாம் வெஜிடபிள்லாம் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாமே சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்கி விடுங்க. கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா இந்த வெஜிடபிள் எல்லாமே வெந்து வந்துடும். இந்த ஸ்டேஜில் முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை ஆப்சண்டாங்க. உங்களுக்கு முட்டை பிடிக்காது, நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னா அந்த வெஜிடபிள் மட்டுமே ஓகே தான், நீங்கள் மசாலா போட்டுக்கலாம். நாங்கள் முட்டை சேர்த்துக்குவோம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் முட்டை சேர்த்து நல்லா கிளறி வேக விடுங்க. முட்டை வெந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் மசாலா சேர்த்துக்கோங்க. நமக்கு அந்த நூடுல்ஸில் மசாலா கொடுப்பாங்க இல்லையா, அந்த மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நூடுல்ஸை இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம நூடுல்ஸை சேர்த்துட்டு ஸ்பூன் போட்டு கிளறுங்க. ஏன்னா என் ஹஸ்பண்ட் ஸ்பூனை வச்சு தான் அப்படியே கிளறி விட்டாங்க. நம்ம கரண்டி வச்சு கிண்டுறப்போ அது உடஞ்சி போயிடுங்க நூடுல்ஸ். நானும் முதல்ல கரண்டி வச்சு தான் கிண்டினேன். ஆனால் நான் இந்த ஸ்பூனை போட்டு நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். உண்மையிலேங்க நல்லாயிருக்கும். அந்த நூடுல்ஸ் அப்படியே உடையாமல் ஒன்றோட ஒன்றும் இதுவாகாமல் நல்லா இது பண்ணி வரும். சர்வ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் என் பொண்ணை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதா அப்படின்னு கேட்டேன். நான் வீடியோவுக்கு நல்லா சிரிச்சுட்டே நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னான். பார்த்தீங்களா எவ்வளோ வெயில் போடுதுன்னு பாருங்கள். 3 நாளாக மழை பெஞ்சனால துணியெல்லாம் எதுவுமே காயலைங்க, கொடியிலே அப்படியே கிடந்தது. இன்றைக்கி வெயில் போடவும் நல்லா அப்படியே காஞ்சது. பசங்களுக்கு லீவு விட்டாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, வீட்டுக்குள்ளே ஒரே ஆட்டங்க. வெளியில் போய் விளையாடுங்கடா அப்படின்னு சொன்னோம்னா, இல்லை நாங்கள் வீட்டுக்குள்ளேயே விளையாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு பசங்க எல்லாமே விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்படின்ட்டு துணிமணிலாம் காஞ்சதுனால எல்லாமே மடித்து வச்சுட்டேங்க. நான் கொஞ்சம் துணிமணி மழை பெய்யவும் நான் துவைச்சி போடாமல் வச்சுருந்தனால சரி வயலுக்கு எடுத்துகிட்டு போகலாம், வயலுக்கு போனோன்னா மோட்ரு போட்டு துவைச்சிடலாம் அப்படின்ட்டு வயலுக்கு எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். மடித்து அதெல்லாம் எடுத்து வச்சதோட வயலுக்கு கிளம்பியாச்சு. வயலுக்கு போயிட்டு மோட்டரை போட்டுட்டு நம்ம துவைச்சோம்னா வீட்டில் துவைக்கிறது பக்கெட்டில் அலசுறது ஒழுங்காக அலச முடியலை. அதனால் வயலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேங்க. யாரெல்லாம் இந்த கிராமத்துலலாம் நம்ம கேணி குதிக்கிறது எவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும் இல்லையா, சின்ன வயசுலலாம் கேணி குதிச்ச அனுபவம் இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். வயலில் துவைச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. வந்தோடனே கொடியிலே காய போட்டேன் உள்ளேயே. அது வெயில் போடுறதுனால நல்லா காஞ்சிக்கிறோம், அதனால் உள்ளே காய வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் வண்டிக்கு ஆயில் மாற்றலாம் அப்படின்ட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறப்பே ரொம்ப அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுடுச்சு. அதனால் சரி ஆயில் மாற்றலான்னு பார்த்தா ஆயிலே இல்லை, கொஞ்சம் தான் இருக்குப்பா, இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருந்தேன்னா இன்ஜின் சீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஆயில் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் வீடெல்லாம் கூட்டிகிட்டு சரி ஓகே காஃபி போடலாம் அப்படின்ட்டு காஃபி போட்டுட்டு இருந்தேன்.
இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷான பால் கிடைக்குங்க. நான் பாக்கெட் பால்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. பால் பண்ணை இருக்கனால ஃப்ரெஷ்ஷாக பால் வாங்கிட்டு வந்து காஃபி, டீ எல்லாம் எதாக இருந்தாலும் போட்டுக்கிறது. காலையில் டீ தான் போடுவேன். ஈவினிங்கில் வந்து காஃபி போடுறது. நாட்டு சக்கரை தாங்க நான் யூஸ் பண்ணுவேன். என்றைக்காவது வந்து ஒரு தடவை தான் வந்து ஒயிட் சக்கரை வந்து சுகர் வந்து யூஸ் பண்ணுறது. மற்றபடி நாட்டு சக்கரை தான் நான் யூஸ் பண்ணுவேன். போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டு டிஃபனுக்கு வந்து தோசை தாங்க சுட்டேன். தோசை வந்து ஊற்றிட்டு தேங்காய் சட்னி தாங்க இது பண்ணேன். மாவு கொஞ்சம் தான் இருந்ததுனால அவ்வளோதான், சிம்பிளாக டின்னர் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பாத்திரமெல்லாம் கிடந்தது. பாத்திரத்தை கழுவி கிச்சன்லாம் துடைச்சி சுத்தம் பண்ணியாச்சுங்க. நம்ம கிச்சன்லாம் துடைச்சிட்டு ஒரு தடவை பார்க்குறப்போ வந்து அது எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இல்லையா? நம்ம நைட்டே எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டு போயிட்டோம்னா காலையில் எழுந்திரிச்சி வர்றப்போ நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பாத்திரம்லாம் கிடந்துச்சின்னா நமக்கு வந்து கிச்சனுக்குள்ளே வர்றப்பே ரொம்ப சங்கட்டமாக இருக்கும் இல்லையா? அதனால் எல்லாமே க்ளீன் பண்ணி தாங்க படுக்க போகிறது. அதுக்கப்புறம் மாவு இல்லைன்னு சொல்லிட்டு நான் நைட்டே மாவுக்கு ஊற வச்சுருவேங்க. காலையில் எழுந்திரிச்சி ஆட்டி கரைச்சி வச்சுருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.